ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா ஆஃப் குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரெட்டை வச்சு நம்ம சிம்பிளா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டேஸ்டியா எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். வாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 1 சேர்த்துக்கலாம். நமக்கு தக்காளியும் வதங்கிடுச்சு. சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக இந்த ஆனியனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 உருளைக்கிழங்கு நான் அவிச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 3 முட்டை எடுத்து இந்த மாதிரி அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்குலையும் முட்டையிலையும் நான் உப்பு போட்டிருந்தேன். அதனால தான் ஆனியனுக்கு மட்டும் உப்பு போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு அதை ஆறட்டும். அதுக்குள்ளே அதை செய்கிறதுக்கான மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேவையானது 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவுக்கு பிணையிற மாதிரி நம்ம பிணைஞ்சு வச்சுக்கணும். பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கெட்டியாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ ப்ரெட்டை நல்லா இந்த மாதிரி அமுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மசாலா, நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபுல்லாத்தையும் நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வச்சு ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில் தனியாக. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாத்தையும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து நம்ம இந்த பஜ்ஜி மாவை மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இதில் நல்லா ஃபுல்லாத்தையும் நல்லா ஸ்டப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ஒரு பொட்டு எண்ணெய் கூட குடிக்கலை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வேறு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.